இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று சந்திக்கிற முக்கியமான அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் சுமன் கவி அவர். வணக்கம் தொடர். வணக்கம். குறிப்பா இன்னைக்கு 80வது சுதந்திர தினம் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் முறையாக கோட்டையில் சிஎம் விஜய் அவர்கள் கொடியேற்றிருக்கிறார். இதற்கிடையே பெரிய பேசும் பொருளாக மாறி இருப்பது என்னவென்றால், நடிகை திரிசாவும் வந்திருப்பது எல்லா கேமராக்களும் அவர் மீது கவனம் குவித்திருக்கிறது. குறிப்பாக விஜயோடைய தாயார் தந்தையர் பக்கத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். இதுவும் அரசியல் ரீதியாக பேசப்பட்டிருக்கிறது. 3 பேருமே ஒரு தேசிய கொடி கலர்ல உட்கார்ந்துருக்கிறது இன்னும் ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. உண்மையிலேயே ஏன் இந்த அரசியல் ரீதியாக பேசப்படும் பொருளாக இருக்கும் போதெல்லாம் இவர் திரிக்கப்பதா என்று தெரியவில்லை. அதே மாதிரி கேமராமேன் கூட என் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லும் போது இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் உடனே திருசாவத்தம் காட்டுறாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கிறதா? என்ன நடக்கிறது? எப்படி பாக்குறீங்க? அதாவது கூத்தாடி ஒருவர் அரசியலுக்கு வந்துவிட்டால் கூத்து நடக்கிற இடமாக இந்த அரசியல் களமே இந்த நாடே மாறிவிடும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக விஜய் அவர்களுடைய இந்த ஆட்சி இருக்கிறது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது திரைப்படம் தான். திரைப்படத்துல ஒரு அப்பா அம்மா சென்டிமெண்ட் கேரக்டர், ஒரு காதலன் காதலி, கணவன் மனைவி கிடையாது. விஜய் ஒரு குடும்பஸ்தன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ஒரு உழவியலா விஜய் செட் பண்றாரு. அவர் ஒரு சிங்கிள் மேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையைத்தான் அவர் எல்லா இடங்களையும் பதிய வைக்கிறாரு. வெளியில நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவருக்கு ஒரு மனைவி குழந்தைகள் 2 பேர் இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் த்ரிஷாங்கிறவர் கதாநாயகி, கில்லி படத்து கதாநாயகி. கில்லி படம் தான் ஓடிட்டு இருக்குது. இங்கோடி இவர் ஹீரோ அல்லது திருப்பாச்சி படம் எந்த ஒரு புது படத்தை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. விஜய்க்கு படம் காட்டுவதில் தான் ஆர்வம் அதிகம். ஏன்னா அவர் வந்ததே படம்ங்கிறதுனால அவர் செய்கிற எல்லா செயலுமே இங்க. ஏன் நீங்க சட்டப்பேரவையெல்லாம் லைவ்ல கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஏன் முடிவெடுக்கிறாங்க? இனி நீங்க திரையில மிஸ் பண்றீங்க, வாங்க நான் உங்களுக்கு டிவி மூலமா வாராங்கிறது. அவர் எப்படி உட்கார்ந்தாலும் ரசிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்களா? அந்த 10 பேர் போதும் எனக்கு. அவங்க இன்னும் 10-20 பேர் எனக்கு கூட்டு வந்துருவாங்க. அப்போ ஒரு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கூட்டத்தை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். அவர்கள் என் வாழ்க்கை குறித்த அக்கறையே அவர்களுக்கு கிடையாது. நீங்க தான் சொல்றீங்க அவங்க திரிஷா காவி கலர், விஜயனுடைய தகப்பனார் நடுவில் அவர் வெள்ளை கலர், விஜயனுடைய தாயார் பச்சை கலர். நீங்க அது இருக்கை 3 கரெக்டா. அதுக்கு அடுத்து திரிஷாவின் அம்மா உட்கார்றதுக்கு எல்லாம் வசதியா. அது எதேச்சியானதா? அவ்வளவு எதேச்சியா ஒண்ணு இருக்குமா? இன்னும் வேடிக்கை என்னன்னா, நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஷாட் தனித்தனியா காட்டுவாங்க. திரிஷா இப்படி சல்யூட் வைக்கும் போது பேன் ஆகும். விஜயினுடைய கைப்புறமா ஒரு கேமரா இருக்கும். நீங்க இவ்வளவு பக்காவா இன்செர்ட் போடுற அளவுக்கு, எடிட்ல போடுற அளவுக்கு கேமரா அவருடைய இது வைக்க முடியுமா? அப்ப எந்த அளவுக்கு ஒரு முன் தீர்மானம், திட்டமிடுதல் அங்க இருக்குது. அப்போ இது எதேச்சியானது கிடையாது. உங்களுக்கு பக்காவான ஒரு ரீல்ஸ் தயாரானோம், பக்காவான ஒரு மூமெண்ட் உங்க மனசுக்குள்ள அப்படியே நீங்க அதை திரிஷாவை நீங்க அப்படி ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கதாநாயகியை நீங்க அங்க நிறுத்தணும். இந்த கதாநாயகன் இருக்கிறாரு. இது எல்லாம் திட்டமிட்டு நடக்கப்படுகிறது. இது எதேச்சானது அல்ல. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, விஜய் தன்னை ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சிங்கிளா தான் அவர் காட்டிக்கிறாரு. அவருக்கு குடும்பம்னு ஒண்ணு கிடையாது. இப்போ ஒரு யங் அப்படிங்கிறாரு. 50 வயதை கடந்ததுக்கு பிறகு மகன் மகள் இருவருக்குமே திருமண வயது நெருங்கி இருக்கும் போது அவர் இப்போதும் தன்னை ஒரு இளைஞனாக காட்டிக் கொள்கிறார். இதை நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க. இளைஞர்களின் மனதில் நான் ஒரு இளைஞனாக இருக்கணும். அந்த இளைஞர்கள் திரிஷாவாக தன்னை கற்பனை செய்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு வசதியும் இருக்குது. மனைவி அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ரீபோஸ்ட் பண்ண முடியாது. திரிஷாவுக்கு பதிலா நீங்க திரிஷா ஒரு XYZ. அங்க மனைவிங்கிற அந்த லீகல் அத்தாரிட்டியே கிடையாது. அந்த இடத்துல நீங்க ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, சங்கீதா வந்திருந்தா அந்த இடத்துல நீங்க நான் விஜய்க்கு பதிலா, அதாவது திரிஷா விஜய் ரசிப்பவர்கள் வசதியாக போய் சொல்றாங்க. கமெண்ட்ல கீழே ஜெய்சன் சஞ்சய் பேசியிருந்த அந்த அந்த பிஹைண்ட் வுட்ஸ் வீடியோல கீழே கமெண்ட் போடுறாங்க, உங்களுக்கு நிறைய அத்தைகள் இருக்கிறாங்க. அப்படியா இருக்கிறாங்க? அத்தைகளா இருக்காங்க. உலகத்திலேயே அதிக அத்தைகள் கொண்ட ஒரு ஒரு உன்னத ஒரு ஜீவன் தான் அது. நீங்க தானே வாழ்த்துறாங்க சில பேர். ஒருவேளை அவர்கள் அது அந்த கமெண்ட் போட்ட அந்த பெண் ஒருவேளை அப்படி நினைத்திருந்தால் அவர் தப்பு கணக்கு போட்டிருக்கிறார்.
அவர் அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தின் பிரதிநிதி அல்ல, அல்லது இவர்கள் ஒரு பொய்யை விதைக்க நினைக்கிறார்கள், அது கீழே இருந்து வருது. ஆனா உள்ளுக்குள் விஜயோ அல்லது விஜயை சூழ்ந்திருக்கிற இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க. ஜெகதீஷ் பழனிசாமி தாங்க விஜயினுடைய பர்சனல் அந்த இது செக்ரட்டரி, செயலாளர், தலைமை, அது அரசியல் செயலாளர். அவருக்கு அரச பதவி. ஏன் அப்படின்னா அவர் ஏற்கனவே என்ன பொது பொறுப்புல அவர் வந்து திரைப்படத்துல வேலை செஞ்சாரோ அந்த வேலையை செய்வதற்கு திரிஷா எங்க வரணும், எங்க திரிஷா உட்காரணும், திரிஷா எங்க திரும்பணும், எப்படி கை காட்டணும் அப்படிங்கறது முதற்கொண்டு ஒரு சரியான பொசிஷன் பண்ணி விடுற ஒரு வேலையில அவர் இருக்கிறாரு. நீங்க ஜெகதீஷ் பழனிசாமியினுடைய கைங்கரியம் இல்லாமலாம் இது இவ்வளவு அழகாலாம் நடக்காது. அது அவருக்கு தெரியும் அந்த வேலைகள்லாம். இல்ல சொல்ல புரியுது. ஆனா வந்து இப்பத்த சமீபத்துல ஒரு வாரம் நினைக்கிறேன் சங்கீதா தனது வழக்கை வாபஸ் பெறுகிறார். இப்ப கணவன் மனைவி ஒண்ணு சேர்த்தாங்க சொல்ற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. ஒரு பிம்பமே வந்து அவர் திருந்திட்டார் போல அப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. உண்மையிலே சொல்கிறேன், அவருடைய பர்சனல் பேச வேண்டிய அவசியம் இல்ல. பர்சனல் வந்து அவருக்குள்ள பர்சனல் பிரச்சனை கிடையாது. அது வழக்காக பேசும் பொருளாக அரசியல் களத்துக்கு வரும்போது அதை பேசித்தான் ஆக வேண்டிய கட்டமைப்பு தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் போது இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் திருசாவன நிறுத்துறது இருக்குல்ல, அப்ப அது என்ன பொருந்துறது? அப்ப சங்கீதா திருந்திட்டா, சங்கீதா வந்து மனம் திருந்திதான் வந்து மனம் மன்னிச்சுட்டா அப்படின்ற பிம்பம் சுக்குருவா உடையப்படுது இல்லையா? திரும்ப திரும்ப என்ன ரிலேஷன்ஷிப்ல திருசாய் முன்னிறுத்தி கொண்டே இருக்கிறாள் என்பது தெரியவில்லையே. இல்ல, பெர்சனலா பேசக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இவர்கள் திரைத்துறையில இருந்து வந்தவங்க. இவர்களுடைய பிரசல்களை பேசுவதை இவர்களே விரும்புகிறவர்கள். பத்திரிகைகள்ல இந்த செய்திகள்லாம் வரணும்னு நினைக்கிறவங்க. இதெல்லாம் வந்தாதான் தனக்கு மார்க்கெட் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ரெண்டுமே மார்க்கெட்டுக்கான ஒரு விதைன்னு நினைக்கிறவங்க. எதேச்சியானது கிடையாதுங்க. நீங்க நெகட்டிவா பேசினா கூட என்னை பேசினால் போதும், என்னை நீங்க சிந்திச்சா போதும், உங்க மூளையில நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். சரிங்களா? அதனால நீங்க பெர்சனல்ங்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரி, இதுக்குள்ள தாண்டி வருவான். அப்படி பெர்சனலாக இருந்ததுனால் நீங்க பெர்சனலா வீட்டுல கேக் வெட்டினதையே நீங்க வெளியில போடணும். அப்படி ஒரு பெர்சனலா இருந்துச்சுன்னா நீங்க தனித்துவமாக கண்ணாடியில போட்டோ எடுத்துக்கிட்டது நீங்க வெளியில பொது வெளிக்கு கொடுக்கணும். அப்படி பெர்சனலாக இருந்தா உங்களுடைய ஷூ அவருடைய ஹேண்ட்பேக்ல இருந்தது, அதோட பொருள் என்ன? வாட் இஸ் சிம்பிள்? அதுல ஒரு குறியீடு. அப்ப அரசியல் ரீதியாக திரிசாவை அவ்வப்போது காட்டுவதும் சர்ச்சைக்கு பொருளாக மாற்றுவதும் பேசும் பொருளாக மாற்றுவதும், அவர் சர்ச்சையாக பேசினால் திரிசா குறித்து பேசினாலே கைது செய்யும் நடவடிக்கை அப்ப எதை நோக்கி போகிறது? திரிசா ஏன் இவ்வளவு தூரத்துக்கு முன்னிலைப்படுத்துற காரணம் என்ன? இது வந்து இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க ஒரு தனிப்பட்ட நடிகராக நீங்க வந்து திரிஷா அவர்களோடு நீங்க காசிப் வந்துச்சு, அதை நீங்க ஒரு படத்துக்கான ப்ரமோஷனா பயன்படுத்திக்கிட்டீங்க, உங்களுடைய புகழை வளர்த்துக்கிட்டீங்க, அதுல பணம் பார்த்தீங்க, அது வேற. அதை பத்தி யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல. அது அதிகபட்சமா பைலவான் ரங்கநாதன் தவிர அவர் யாரும் பேச மாட்டாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. அதனால மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை உங்க திரைப்படம் ஒரு மொக்க படத்தை ஓட்டுறதுக்கு 2 பேருடைய பிரசன்ஸ் தேவைப்படுதுன்னா அந்த மொக்க படத்தினால மொக்க வாங்கிக்கிட்டவங்க அந்த படத்தை திரையில போய் பார்த்து காசு கொடுத்தவங்களா இருப்பாங்க. சில சொற்பமான பேர், சில லட்சம் பேர் இருக்கலாம், ஒரு சில கோடிகள் கூட உங்களுக்கு லாபம் இருக்கலாம். ஆனால் இது அப்படி இல்லை. தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான மக்களின் வாக்குகளை பெற்றிருக்கீங்க. 1.25 கோடி 1.5 கோடிக்கு மேலான வாக்குகளை பெற்றிருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, விஜயினுடைய வாழ்க்கை, அதாவது இந்த பிரச்சனை இப்படி வருது, இது வந்த உடனே சங்கீதா ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறார்? அதாவது விஜய் வந்து ஜெயிப்பார் ஜெயிக்க மாட்டார், ஜெயிப்பாருன்னு விஜய் நம்பலைங்க. சரிங்களா? அப்ப விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. விஜயை பற்றி அவருக்கு அக்கறை எப்படியும் தொலைஞ்சு போட்டோம், இவங்க எப்படியும் போட்டோம், நம்ம இந்த இடத்துக்குள்ள வர வேண்டாம்னு நினைத்தார் சங்கீதா. விஜய் ஜெயிச்சிட்டாரு. இப்போ அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. விஜய் வந்து ஒரு தரப்புல பாத்தீங்கன்னா, விஜயை எதிர்த்தால் உங்களுக்கு பிரச்சனை வரும். உங்களை அவர் வந்து ஏதாவது சொல்றதுன்னா ஒரு துறையை வைத்து அவர் உங்களை மிரட்டணும் அவசியம் கிடையாது. அவருடைய விர்ச்சுவல் வாரியர்ஸே சங்கீதாவை காலி பண்ணிடுவாங்க. சங்கீதாக்கால் அவ்வளவு குத்துட்டாங்க, ஒண்ணு வேண்டாங்க. அந்த கேஸை போட்ட போதே அவர்கள் என்னென்ன கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தினாங்க உங்களுக்கு தெரியுமில்ல? அப்ப அந்த கேஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு நீங்க பிரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்க மேல எந்த ஒரு பழியையும் சுமத்துவதற்கு தயாரா இருப்பாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, விஜய் இன்னைக்கு முதலமைச்சர், திரிஷாவை அந்த இடத்துல நான் விட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. அப்ப நான் வந்து அந்த இடத்துல என்னுடைய பொசிஷனை விட்டு கொடுக்க கூடாது. அதனால கேஸ் வந்துட்டாங்க.
ஜெய்சன் சஞ்சய் அவருடைய இடத்துல இருந்து பாருங்க, ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு விஜய் வந்துட்டாரு. அப்ப நம்ம அப்பாவை இது பண்ண முடியாது. சரி, இப்ப இது ரெண்டையும் கனிந்து இவர்கள் கீழே இறங்கி வரும்போது த்ரிஷாவோ அல்லது அவர்கள் தரப்போ என்ன பண்றாங்க, அவர்களுடைய லாபிய இன்னும் சொல்ல போனா விஜய் அதோட சேர்ந்து இயங்குறாரு. விஜய் த்ரிஷா தரப்புல இருக்காரு. அப்படி இல்லைன்னா எப்படி இவ்வளவு அழகா வேலை செய்ய முடியும்? இன்னும் கூடுதலா 3 பேர், விஜயனுடைய அம்மா, அவங்களுடைய அப்பா சந்திரசேகர், 3 பேரும் அழகா வரிசையா சட்டை போட்டு வந்ததுங்கிறது அவங்களும் ஒரு கோஆர்டினேஷன்ல இருக்கிறாங்க. இல்ல, அவர் வந்து முகம் பேசவில்லை, வணக்கம் சொல்லல. சந்திரசேகர், அதாவது அம்மா பேசுறாரு, ஆனா சந்திரசேகர் முகம் கொடுத்து பேசல, சந்திரசேகர் இவங்களும் பேசலையே. நம்ம அதையும் பார்க்க முடிஞ்சது. ஒரு முகச்சுளிப்பான மனோபாவம் இருந்தது அவர்கிட்ட. அது அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, சந்திரசேகருக்கு இந்த ட்ரெஸ் கோடு, இந்த அம்மாவுக்கு இந்த ட்ரெஸ் கோடுன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டு அந்த இடத்துல வேற எதையாவது கதையில ட்விஸ்ட யாராவது ஏற்படுத்தி இருக்கணும். மேபி அதை ஏற்பாடு செய்தவர்கள் செஞ்சிருப்பாங்க. நான் ஏற்பாடு செய்தது யாருன்னு முதல்ல சொல்லிட்டேன். சரிங்களா? அப்ப இந்த ஏற்பாடுகளை செய்து, ஒருவேளை இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன், விஜய் அவர்களை இந்த இடத்திற்கு வர வைக்க வேண்டும், இந்த இடத்துக்கு உயர்த்தணும்னு கனவு கண்டவர், திட்டமிட்டவர் அவருடைய தகப்பனார். விஜயெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இதெல்லாம் ஒரு மூஞ்சான்னு சொல்லி பத்திரிகைகள் இழிவுபடுத்தி எழுதும் போது, தொடர்ந்து பல படங்கள், 10க்கும் மேற்பட்ட படங்கள் தோல்வியை தழுவும் போது, ஒவ்வொரு நடிகர் காலையும் உழுந்து என் மகனுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க, நாம 2 பேரும் சேர்ந்து விஜயகாந்தினுடைய கால் சீட்டை வாங்கி 2 பேரும் சேர்ந்து நடிச்சீங்கன்னா அதோட ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுமே. அப்படிதான் செந்தூர பாண்டி வருது. அப்புறம் விக்ரமன்ட்ட போய் இந்த கதை நல்லா இருக்குது, சூப்பர் ஹிட்ஸ் பிலிம்ஸ் எப்படியாவது இந்த படத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லி பூவே உனக்காக வருது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இருந்து தூக்கி கொண்டு வந்து விஜயை எங்கேயோ கொண்டு வந்தாச்சு. திருமணத்திலையும் விஜயினுடைய சங்கீதாவினுடைய சங்கீதா சொர்ணலிங்கம் ஒரு நல்ல இடம், நல்ல பையன், நல்ல குடும்பம், நம்ம பையனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. சரி, பையன் சரியா இல்ல, அவனை வந்து சரிப்படுத்துறதுக்கு ஒரு கால் கட்டு போட்டு வைப்பான அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. விஜய் ஒன்னும் திரும்பிடல. ஆனால் 2020க்கு 18க்கு பிறகு பிரச்சனை வருகிறது அப்படின்னு இந்த அம்மா சொல்றது இருக்குல்ல, அவங்களும் கூட அதை வந்து ஒரு பாலிஷா தான் கொண்டு போறாங்க இந்த வாழ்க்கைய. விஜயனுடைய குணத்தில் அவ்வளவு திருப்திப்பட்டுலாம் வாழல. ஆனா 18க்கு பிறகு பகிரங்கமா அது நடக்கும் போது மனம் வெறுத்து 2020 வாக்குல எதிர்த்து செயல்படும் போது தனிமை சிறையில் வைக்கப்பட்டேன்னு சொல்றாங்க. அவ்வளவு நடக்குது. ஆனா அந்த ஒவ்வொரு முறையும் சங்கீதா பிரிந்து செல்ல வேண்டும், எப்படியாவது விஜய் வேண்டாம் அப்படின்னு முடிவுகளை வலுவாக எடுக்க வரும்போதெல்லாம் உள்ளுக்குள் இருந்து தடுத்து, ஏமா என் பிள்ளை, என் பையன் வாழ்க்கையை கெடுத்துறாத, நீ இப்படியே இரு, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு பசங்க வேற 2 பசங்க பெரிய பசங்களா ஆயிட்டாங்க, நாம ஒரு குடும்பமா இருந்துருவோம், இந்த செட்டப் எப்படியே பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சங்கீதாவில் காலில் விழாத குறையாக, நான் விழாத குறையாகன்னு சொல்றேன், அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்படி விழுந்து காப்பாற்றியவர், இந்த குடும்பத்தை கொண்டு போனவர் எஸ்.ஏ. சந்திரசேகர். எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் இன்னைக்கு சங்கீதா எப்படியாவது இருக்கணும்னு நினைச்சவர். அப்ப அவரையே நீங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னா அவர் முகத்துல அந்த வெறுப்பு இருக்கத்தான் செய்யும். அவர் விரும்பி வந்தாரா விரும்பாம வந்தாரா நமக்கு தெரியல. அவர் என்ன அடிப்படையில் அவரை இந்த இடத்துக்கு வளர வச்சேன். ஆனால் இந்த 3 சட்டைக்கு இடையில ஒரு திட்டம் இருக்குது, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில சங்கீதா தன்னுடைய இடத்தை தக்க வைக்க நினைக்கும் போது நீ என்ன சொல்றது, இவன் மறுபடியும் வர்றான் பாரு அப்படின்னு நீங்கள் இந்த அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னாடி எப்படி ஒரு திருமண வீட்டில், எனக்கு தெரிஞ்சது அகோரம் வீட்டு திருமணம் நினைக்கிறேன், கல்போத்தி அகோரமா ஏதோ ஒரு ஒரு கல்யாண வீட்டுல இவங்க வந்து நிக்கிறாங்க, இவங்க வந்து பேரா வந்து நிக்கிறாங்க. இப்ப கிட்டத்தட்ட அதே தான், இதுல மாற்றமே கிடையாது, சீன்லாம் ஒண்ணும் மாறிடல. இதுல என்ன ஒரு விஷயம்னா சங்கீதாவின் உழவியல, சங்கீதா மட்டும் இல்லைங்க, ஜெய்சனுக்கே இது எவ்வளவு பெரிய அடி பாருங்க, ஒரு பிள்ளையா யோசிச்சு பாருங்க. இல்ல அப்ப நீ சொல்ற பார்த்தா இந்த வாபஸ் வாங்கிய விஷயமே நாடகமா, சங்கீதாவில் மிரட்டப்பட்டுத்தான் வாங்கியிருக்காரா அப்படின்ற ஒரு குணத்தில் பார்க்கலாமான்றீங்க? மிரட்டப்பட்டுத்தான் வாபஸ் ஆயிருக்காரா? இல்ல, சங்கீதா மிரட்டப்பட்டாரா அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள நான் போகல. சங்கீதாவுக்கு ஒரு அச்சம் இருந்திருக்கும். ஏன்னா நான் வந்து கேஸ் போடும் போதே எனக்கு இவ்வளவு அலிகேஷன்ஸ் வருதுங்க. ஏங்க ஒரு இன்னைக்கு சோசியல் மீடியா ரிஃப்ளெக்ஷன் வந்து எவ்வளவு பெருசா ஒருத்தரை பாதிக்கும். நாளைக்கு அது லிட்டிகேஷன் பிரச்சனையா வராதுன்னு அவங்க எப்படி நம்புவாங்க? நாளைக்கு வரும். இது ஒண்ணா. இன்னொன்னு,
தன்னுடைய இடத்தை இனிமேல் நான் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா நடந்தது நல்லதல்ல. சங்கீதாவுக்கு இது நல்ல செய்தி அல்ல. சங்கீதாவை உண்மையிலேயே உளவியலாக இன்னும் துன்புறுத்துகிற செயல். சங்கீதாவுக்கு செய்தி போவாதா? சங்கீதா விட்டுருங்க, சங்கீதா கூட காதுகளை கண்களை மூடிட்டு வீட்டுல இருந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜெய்சன் சஞ்சய்க்கும் அவங்களுடைய மகளுக்கும் இது போய் சேராதா? 20-21 வயசுல இன்னைக்கு விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் முதல்ல சிந்திக்கணும். அவருடைய மகனுக்கும் மகளுக்கும் உங்களோட வயசு 2-3 கூட. மகன் திருமண வயசே ஆயிப்போச்சு, 24 வயசுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய கேவலம். நீங்க இப்படி இது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏங்க அவருக்கு அந்த தலைவருக்கு இன்னொரு இது இல்லையா? ஏங்க அதெல்லாம் கடந்த காலம். இன்னொன்னு, கடந்த காலங்கள்ல தாத்தாக்களும் பப்பாக்களும் எக்ஸ்ட்ரா ஒண்ணு வச்சுக்கிட்டதுங்கிறது இயல்பா இருந்துச்சு. ஆனால் அது வேறு, அது வாழ்க்கை முறையே வேறு. இது நடப்பது என்பது அப்படிப்பட்டது கூட கிடையாது. இது திட்டமிட்டு மென்டலி டார்ச்சரை பப்ளிக்கா செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. ஒரு பெண்ணினுடைய குறிப்பா நான் ஏங்க 2 பேரும் துணை, இது மனைவி இது துணைன்னு காட்டிட்டு ஈஸியா அதை பாஸ் பண்ணிட்டாங்களா என்ன? வெறுக்கக்கூடிய ஒரு மனைவி வீம்புக்கு அழைச்சிட்டு வர்ற ஒரு சூழல் இது. எவ்வளவு பெரிய உளவியல் டார்ச்சர் இது. சரி, சரி அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூல அரசியல் ரீதியாக திரிஷா ஏதோ வகையில் முன்னிறுத்தப்படுகிறாரா? அப்ப அதோட பின்பங்க என்ன? அதுக்காக இவ்வளவு மெனக்கடலாம் ஒரு கேள்வி வருது இயல்பா. இந்த அரசியல் காய் நகர்த்தல்ல இது ரொம்ப முக்கியமான பகுதி. என்ன அப்படின்னா, இதுல விஜய் திரிஷா இவர்கள் தாண்டி திரிஷாவின் அம்மையார் உமா கிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய கனவு இருக்குமா இருக்கும். என் மகள் அடுத்த ஜெயலலிதாவாக வர வேண்டும் அப்படின்னு ஒரு கற்பனை அவங்களுக்கு இருக்கலாம். சந்தியா அம்மையாருக்கு ஒரு கனவு இருந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு. அதே மாதிரி அதை விட ஒரு சிறந்த கனவாக இது இருக்கலாம். சரிங்களா? ஆனா இது திரிஷாவை நீங்க வெறுமனே ஒரு நடிகர், ஒரு பேர் அப்படின்னு பாக்காதீங்க. ஒரு காசிப், நான் மறுபடியும் சொல்றேன். மே மாசம் சிபிஐ விசாரணைக்கு விஜய் போறாரு. பெரிய நெருக்கடியான சூழ்நிலை, மாட்டிக்கிட்டாரு விஜய். எப்போ? எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி, எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டாரு விஜய் அப்படின்னு சொல்லி பெரிய அலிகேஷன் வரும்போது, திரிஷா அப்போது சென்னையில் இருந்து பாம்பே கிளம்பி போயிட்டாரு. அங்கே அமித்ஷாவை சந்தித்தார். அமித்ஷாவோட அவர் டீல் பேசினாரு. அங்கே டீல் முடிந்து விட்டது. இந்த வேலையை எல்லாம் விஜய்க்காக கிளம்புறீங்க திரிஷா அப்படின்னு சொல்லி தலைப்பிட்டு தினமலர் ஒரு பத்திரிகை செய்தி போட்டிருக்கு. அந்த செய்தியில நாம கேள்வி கேட்கணும். அப்போ கீழே நம்மகிட்ட கேள்வி கேட்பான், நீ கீழே கூட இருந்து பாத்தியான்னு நம்மகிட்ட கேட்பான். நீ கூட இருந்து பாத்தியான்னு கேட்க வேண்டியது ஏன் தெரியல ராஜா, நீ தினமலர்கிட்ட கேட்க. தினமலர் எவ்வளவு அழகா அது எதேச்சியானது, ஒரு கற்பனை. நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் அதுதான் சொல்ல, இது வெறுமனே ஒரு நடிகர் நடிகைக்கு இடையிலான உறவு பிரச்சனை அல்ல. இது ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கக்கூடிய, ஒரு நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிநிதிகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. இதை நீங்க லைட் வெயிட்டா எடுத்துவிடக் கூடாது. அப்ப இப்படி அமித்ஷாவோடு சந்தித்தார். அதற்கு பிறகுதான் சுமூகமாக பிரச்சனைகள் தீர்ந்து விஜய் கான்பிடென்டா இருங்கன்னு வெளியில கை காட்டிட்டு வராரு. அப்ப அந்த கான்பிடென்ட் எங்க இருந்து வந்துச்சு? இதெல்லாம் அங்க பேசப்படுகிறது. அப்போ எப்படி பாருங்க, ஒருத்தருக்கு கனவு என் மகளை அடுத்த அம்மையாராக மாற்ற வேண்டும், இன்னொருத்தருக்கு கனவு அடுத்த அம்மாவா நான் மாறணும், இன்னொருத்தருக்கு கனவு நான் அடுத்த பிரதமராக மாற வேண்டும். விஜய்க்கு என்ன கனவு இருக்குது? விஜய்க்கு என்ன கனவு? விஜய் நீங்க எல்லாம் இத பிளான் போட்டுட்டு இருக்குமா? நான் இன்னொன்னு பிளான் போட்டிருக்கேன். நான் அடுத்த எம்ஜிஆர் இல்ல, அடுத்த மோடியை நான் அப்படிங்கிற மாதிரியான கனவோட இருக்கிறார். அதாவது முதலமைச்சர் ஆயிருக்கும் போது இவ்வளவு சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பிரதமர் கனவுங்கிறது வாய்ப்பு இருக்கா என்ன? கண்டிப்பா. இவர்களுக்கு எவ்வளவு பெரிய கனவு இருக்குங்கிறத நான் சொல்லல. இந்தியா டுடே ஒரு சீக்ரெட் ஒரு சர்வே எடுத்து அவர்களுடைய இந்த விஜயினுடைய இயக்கம், அவர்களுடைய இந்த ரூட் மாஃபியா இயக்கம் இது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கறத அவங்க எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்கிறார்கள், சமீபத்தெல்லாம் வெளியிருந்திருக்குது. அதுல
ஹிந்தியில நிறைய இன்ஃபுளுசர்களை பிடிச்சி, இங்க வந்து நீங்க மதன் கௌரி மாதிரியான இன்ஃபுளுசர் இருக்காங்களா, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்கள் எல்லாம் பிடிச்சி வெவ்வேறு மாநிலங்களில் இருப்பவர்கள் அவர்கள் எல்லாம் பிடிச்சி புது புது ஸ்கிரிப்ட கொடுக்கிறது. தமிழ்நாட்டில் அப்படியே தேனாரும் பாலாரும் ஓடுகிறது. விஜய் வந்து மாசா வந்து ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. அங்க வந்து அதாவது சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அரபு கண்ட்ரிலாம் நீங்க பெண்களை தொட்டீங்கன்னா வெட்டிடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அங்க நடந்துச்சுன்னா உடனே ஒண்ணு என்கவுண்டர் இல்லைன்னா தூக்கு உடனுக்குடனே நடக்குது. நீங்க ஒருவேளை நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு வந்து பில், அதாவது உங்க சிகிச்சை பலனளிக்கவில்லை அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த பில் ரத்து, உங்களுக்கு ஃப்ரீ, அப்படியே கேன்சல் பண்ணிடுவாங்க. 1 கோடி ரூபாய் செலவாயிருக்குது, ஆனா அவங்க பேஷண்ட் டெட் அப்படின்னு சொன்னா நீங்க 10 பைசா செலவழிக்க வேண்டாம், எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி உடனே அனுப்பி வச்சுருவாங்க. எல்லாம் மேல இருந்து முதல்வர் ஒரு கையெழுத்து முடிச்சிட்டாரு அப்படின்னு புது புது கதைகளை எல்லாரும் ஒரே டெம்ப்ளேட், இதே கதையை இன்னொரு இன்ஃபுளுசர் பேசுவாரு, இதை கொஞ்சம் மாத்தி இன்னொரு இன்ஃபுளுசர் பேசுவாரு, ஆனா எல்லாம் ஒரே டெம்ப்ளேட். இதை ஹிந்தியில பேசி வெளியிட்டு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். யார் சொல்றா? இந்தியா டுடே சொல்லுது. சரி, இதை இப்படியே வச்சுக்கோங்க. ஆதவர்ஜுனா பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு சட்டமன்றத்துக்குள்ள என்ன பேசுறாரு? தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை நீங்க ஒப்பிட்டு பாருங்க, அது எதேச்சானதா? அப்போ இதுல இன்னொரு கதையும் சொல்றேன். திரிஷா அம்மாவுக்கு ஒரு கனவு இருக்கு, திரிஷாவுக்கு ஒரு கனவு இருக்குது, விஜய்க்கு ஒரு கனவு இருக்குது, ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு கனவு இருக்குது. நான் இப்போ விஜய் பிரதமர் ஆகிவிட்டால் இங்க ஒரு சீட்டு காலியா இருக்குமா, அங்க யாரு உட்காருவா? என்ன சொல்ல வரீங்க? எங்க குஷியானது உட்காருவாரா அந்த சீட்ல? அல்லது ராஜ்மோகன் உட்காருவாரா? அல்லது நிர்மல்குமார் உட்காருவாரா? யார் உட்காருவா? பெரிய ராஜராஜ சோழன் எம்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. புரியுதா உங்களுக்கு? அமைதிப்படை அமாவாசைன்னு சொல்லி சார்லஸ் மார்டின் சொன்னதை நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். காலை தூக்கி மேல போட்டுட்டு அமாவாசை தம் எடுக்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். இதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு புரியும். இப்ப இந்த இடத்துலதான் ரொம்ப ட்ரிக் இருக்குது. விஜய்க்கு இப்படி கிரியேட்டி விட்டோம்னா இன்னொரு பெரிய ஒரு அபாயத்தை பாருங்க. விஜய் யாருக்கு போட்டியா வர்றாரு? ராகுல் காந்திக்கா? முதல்ல ராகுல் காந்தியா அதை ஏத்துக்கிட மாட்டாரு. கூட்டணியில நீங்க யாருக்கு? 2029 தேர்தலில் நீங்க காங்கிரஸோட நின்னாகணும். காங்கிரஸ் உங்களை வச்சு என்ன கணக்கு போடுது? உங்களுக்கு கேரளாவில் உங்களை யூஸ் பண்ணலாம், நார்த் இந்தியாவில யூஸ் பண்ணலாம், டெல்லியில கூட நிறைய பேர் ஹிந்தியில உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க, அதனால டெல்லியில யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் என்னென்ன கணக்கு வச்சிருக்காங்க பாருங்க. இவ்வளவு முடிச்சிட்டு இருக்கும்போது நான் அடுத்த பிரதமர், அண்ணன் தாண்டா, அடுத்த ஜனாதிபதி அப்படி முருகேசன்ங்கிற அளவுக்கு கத்துறாங்க. சரிங்களா? நீ ஜனாதிபதி ஆயிருந்தா கூட ராகுல் கவலைப்பட்டிருக்க மாட்டாரு, நீங்க பிரதமர் இருக்கிறீங்க. அப்ப ராகுலுக்கு அங்க செக் இருக்குது. ராகுல விட்டுருங்க, ராகுல் கூட அவர் இன்னும் வரவே இல்லை. மோடி விடுவாரா? மோடியா லேடியான்னு சொல்லி கேள்வி கேட்ட ஜெயலலிதாவின் நிலை என்னவானது? சத்தம் இல்லாமல் ஜெயலலிதா பேசினார், மோடி சாதித்து விட்டார். இப்ப அப்படிப்பட்ட ஒரு அடுத்த சாதனைக்கு விஜய் வந்து ஒரு இலக்காகி இருக்கிறார். நீங்க அந்த இடத்துல ஆதவர்ஜுனா கூட வெயிட் பண்றாரு. ஆதவர்ஜுனா எனக்கு தெரிஞ்சு ஆதவர்ஜுனாவின் பிளான் சக்சஸ் ஆகும், அதை விட வேகமாக திரிஷாவின் பிளான் சக்சஸ் ஆகும். இங்க இன்னொரு சிக்கல் இருக்கு. விஜயின் இடம் காலியானால் ஆதவர்ஜுனாவா திரிஷாவா? அப்படி ரிப்போர்ட் பண்றீங்க. இந்த பிளானை இது வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். திரிஷா இஸ் நாட் எ சிங்கிள் பர்சன். அவர்களுக்கு பின்னாடி ஒரு பார்ப்பன லாபி இருக்குது. திரிஷா கிருஷ்ணன் இஸ் நாட் எ திரிஷா, அது ஒரு சாதாரண பெண் கிடையாது. அவங்க திரிஷா கிருஷ்ணன். புரியுதா உங்களுக்கு? கிருஷ்ணனே இந்த அக்கப்போர் தாங்காம கிருஷ்ணனே உமா அம்மையாருக்கு இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு ஓடிடுறாரு. இது குடும்பமே கிடையாது, இதோட வாழ முடியாதுட்டு. அதுக்கப்புறம் 2012 அவர் இறந்தே போயிடுறாரு. சரிங்களா? அது தனிக்கதை. ஆனால் இப்போ
தினமலர் அந்த கதை எழுதுவதற்கு பின்னாடி, அது கதையோ அது உண்மையோ, அந்த கதையோ அந்த திரிப்பதற்கு பின்னாடி ஒரு நூல் தொடர்பு இருக்கிறது, ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு ஒயர் இருக்குது, ஒரு கேபிள் இருக்குது. அந்த கேபிள் தான் இந்த திரிஷாவை இயக்குகிறது. அப்ப நீங்க தினமலரின் அந்த அமித்ஷாவை சந்தித்த திரிஷா, அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், அடுத்த ஜெயலலிதாவை கொண்டு வருவது என்பது வேறு யாருக்கும் ஓப்பானதல்ல. அது அக்ரஹாரத்துக்கு மட்டுமே ஓப்பானது. எங்கள் பரம்பரையில் இருந்து, நீங்கள் சோழர் பரம்பரைங்கிறீங்க, அவங்க ஒரு சோழி பரம்பரையில் இருந்து ஒரு ஒரு குந்தவை, அங்க ஒரு எம்எல்ஏ, இங்க ஒரு குந்தவை, எங்களுக்கு குந்தவை, நாங்கள் அங்கே குந்தவை அப்படின்னு அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்தின் ஒரு பிளான் ஏ, பிளான் பி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி அக்ரஹாரத்து எக்ஸிகியூஷன் இது. சரிங்களா? இதுல இன்னொரு முக்கியமான பகுதியை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல ஊடகங்கள் எப்படி வேலை செய்கிறது. விஜய்ங்கிற ஒரு வெத்து வேட்டை பெருசா ஊதி வெடிக்க வைக்கிறதுக்காக விஜய்க்கு அதிகபட்சமா ஒரு 5% வாக்கு இருந்திருக்கும். அந்த 5% வாக்கை ஊதி பெருக்குவதற்காக பிரசாந்த் கிஷோர் அழைத்து வரப்பட்டார். 15% வாயால் பேச வைக்கப்பட்டார். பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டாரு, ஆஹா 15 வீட்டுனாங்க. அவங்களே சொல்லிட்டு அலைஞ்சது 5% தான். சொந்தமா அவர்கள் சொல்லிட்டு அலைஞ்சது. ஆனால் பெரிய பெரிய ஊடகங்கள், தமிழ்நாட்டில் நாங்கள் தான் உண்மையின் உரைகள், தமிழ்நாட்டில் நாங்கள் தான் ஆகச் சிறந்த ஊடகம், செய்தி ஊடகம்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் விஜயின் வீட்டு வாசலில் காத்து கிடந்தார்கள். விஜய் எப்ப வர்றாரு, அவர் பென்ஸ் காரு சக்கரம் எப்படி உருளுது, அவர் கண்ணாடி திறக்குதா, அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி ஊதி பெருக்கி இருந்த ஊடகங்கள், தேசிய ஊடகங்கள் ஊதி பெருக்குச்சு. அதன் விளைவாக ஒரு 10% கூட்டப்பட்டது, 15%, 20%, 15% வந்துச்சு. அதற்கு போக இருக்கக்கூடிய 20% மோடி, அமித்ஷா அவர்கள் கையில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், அது வைத்திருக்கக்கூடிய இவிஎம் எந்திரம், இதை வைத்துத்தான் 35% அவர்கள் மாற்றினார்கள். இதுல அந்த 10% மேல் கூட்டிய அந்த ஊடகங்களின் பங்களிப்பு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அது இன்னைக்கு வரையிலும் என்ன சொல்லுது, மஞ்சள் கலரில் மங்களகரமாக வந்த திரிஷா. இந்த கேவலமான விஷயங்களை எழுதுற பத்திரிகைக்கு பேரு மஞ்சள் பத்திரிகை. நீ இப்படி தலைப்பு போட்டு ஒரு வீடியோ போடுறிய, உன்னை என்ன ஊடகம் நான் சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு கேவலமாக இவர்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ஊடகங்களை நான் கேட்கிறேன். நீ டைட்டில் போடுதல்ல, மஞ்சள் கலரில் மங்களகரமாக, மஞ்சள் கலரே வரல, அது காவி கலர்ல வந்தாரு உங்களுக்கு. ஆனா அவன் என்ன டைட்டில் போடுறான், கண்ணு அவனுக்கு காமாலே ஆயிடுச்சு. மஞ்சள் கலரில் மங்களகரமாக வந்த திரிஷா அப்படிங்கிறான். அப்ப எல்லாமே ஒரு எக்கோ சிஸ்டம். நீங்க மக்கள் தான் புரிஞ்சுக்கணும், நீங்க ஒரு சுழலுக்குள் மாட்டி இருக்கிறீர்கள். எல்லாருமே தெளிவா இருக்கிறாங்க. விஜய்க்கு ஒரு இலக்கு இருக்குது, விஜய்க்கு திரிஷாவுக்கு ஒரு இலக்கு இருக்குது, ஆரோஜனாவுக்கு ஒரு இலக்கு இருக்குது. எல்லாரும் அதை நோக்கி சரியா மூவ் ஆகிட்டு இருக்காங்க. மக்கள் அதல பாதாளத்துல விழுந்துட்டு இருக்காங்க. கரண்ட் பில்லு எகிரிடிச்சு ஏத்தனது பத்தி ஒரு செய்தி கிடையாது. வீடியோ போட்டீங்கன்னா உங்களை தூக்கி உள்ள வச்சுருவாங்க. உங்க மேல உங்களை ரூட் மாஃபியா உங்களை மிரட்டும். அஜயோ நாங்க அப்படிலாம் கிடையாதுங்க, நீங்க புலம்பணும். ஒரு இன்ஃபுளுசர் சொல்றாரு, சொத்து வரி ரோட்ல நிக்கிறான், விவசாயிகள் ரோட்ல நிக்கிறான், எல்லாரும் செவிலியர் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. லாக் ஆஃப் டெத், உண்மையை சொன்ன போதை பொருள் நடக்குதுன்னு சொல்லி சொன்ன ஒரு பையனை கொண்டுறாங்க. எல்லாம் அவ்வளவு பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் நடந்துட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி அதாவது செய்தியை அச்சதை செய்தியாக்குவதற்கு இல்லையா, அது இந்த பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்புவது. இதையும் ஒரே நேரத்துல செய்யறாங்க. இவன் பச்சை சட்டை போட்டா என்ன, இவன் மஞ்சள் சட்டை போட்டா என்ன, இவன் வெள்ளை சட்டை போட்டா என்ன, இது மக்களுக்கு செய்தியா? இவங்க குடும்பம் நடத்துறா என்ன, நடத்தாம போன என்ன, இது குடும்பமா? முதல்ல இது ஒரு மாடலா? நான் என்ன கேட்கிறேன், விஜய்க்கு ஓட்டு போட்டவர்களே நான் உங்களை கேட்கிறேன், இது ஒரு குடும்பமா? இது ஒரு மாடலா? வெக்கமா இல்ல? அப்போ உங்களை திசை திருப்புவதற்கு இந்த அரசியலை இவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள். இதுல யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? சங்கீதா பாதிக்கப்படுவாருங்கிறது பிரச்சனை கிடையாது, அது ஒரு பெண், அதுவே அது அவர்களுடைய சொந்த பிரச்சனை. ஆனால் இதில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அழிய போவது மக்கள் தான்.
இது எல்லாத்தையும் திட்டமிட்டு RSS பாஜக இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல ஆதவா திரிஷாவா அப்படிங்கிற அந்த டக் ஆஃப் வார் வருவதற்கான நெருக்கம் இருக்குது. அதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்கும். இன்னைக்கு நான் பேசுனதை அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணி காப்பி பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. நான் சொன்னதுல எத்தனை விஷயங்கள் எங்கெங்க முட்டும் எங்கெங்க மோதும் என்னென்ன நடக்க போதும் உங்களுக்கு தெரியும். இது சாதாரணமா கடந்து போக முடியாது. நீங்க சொல்லக்கூடியது ரொம்ப காத்திரமாகவும் ரொம்ப ஷார்ப்பா பல்வேறு தரவுகளோடு நீங்க ஒரு விமர்சனத்தை வைத்திருப்பீர்கள். நிச்சயமாக காலம் தான் பதில் சொல்ல வேண்டும். உங்கள் விமர்சனத்தை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுள்ளேன். விருதாச்சல அறக்கலுக்கு நேர ஒதுக்க